அண்ணன் சொன்ன மாதிரி ஆண்களை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்குது. ஆமா சரி சரி உடுப்பா, நாங்க வல்ல நீ வண்டியில ஏறீங்களா அது மாதிரிதான். அப்புறம் ராமதாசனே அப்புறம் எப்படி இருக்கீங்க? அண்ணன் போடி விளங்குது. சரி அண்ணன் சொன்னாவே உனக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். நீ எங்கள்ல வீக்குங்கிறது எனக்கு தெரியும்ப்பா. நல்லா இருக்கீங்களா? அண்ணன்ட்ட பேசாத. நீங்க எப்படி இருக்கீங்க? உள்ளுக்கு சீன்ஸ்க்கு உள்ள போனாதான் மாமன், சீன்ஸ்க்கு வெளியில வந்துட்டு அண்ணன். ஓகே ஆமா. அப்புறம் அழகரே அண்ணன்ட்ட பேசக்கூடாது. அண்ணன்ட்ட பேசக்கூடாது. மரியாதையா கம்முன்னு இருக்கு. நான் கம்முன்னு தான் இருக்கணும். நான்லாம் கம்முன்னு தாப்பா இருக்கிறேன். வர்றமா என் தொழில் ஒன்று நான்லாம் எந்த ஒம்புக்கும் போறது இல்லப்பா. அப்புறம் அப்ப நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்களா? அப்போ அப்புறம் அண்ணன் ஒளிபரிக்கு நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்களா? ரசிகர் நீங்களே எப்படி எல்லாம் இருக்கீங்களா? என்ன நாடகம் பார்க்க வந்த மாதிரியே வந்திருக்கிறீங்களே எல்லாரும். இப்படி ஒரு கலகலப்பு இல்லாம உட்காந்துருக்கீங்களே, அதான் தம்பி என்னன்னு தெரியலையாப்பா. யூடியூப் 2 பேரும் அண்ணனுக்கு நன்றி. சாப்பிட்டீங்களானே? சரி சரி வந்தமா பட்டமா பணமா இருக்கட்டும். நமது பணியோ வெட்டிக்காரன்னா பின்பாட்டு வாங்கி பாடுவாருன்னு பார்த்தா என்ன வாவான்னு கூப்பிட்டு இருக்காரு. இல்ல நான் வரையில எங்க ஊர்ல சரியான மழை நனைஞ்சிட்டே நான் வந்தேன். ஆனா இங்கிட்டு வந்தனே மழையை காணும்னு எதிர்பார்த்தேன். நல்லா ரொம்ப தங்கமான புண்ணியவதி. இதை விட காலையில கும்பாபிஷேகம் நடக்குது. மழை வந்தா நம்ம ஊருக்கு எவ்வளவு பெருமை தெரியுங்களா? மலைக்கு தானே நாடகம் போடுறோம். என்ன மலைக்கு தானே நாடகம் போடுறோம்? உண்மையாதான் மலைக்கு நாடகம் போடுது. அப்புறங்கண்ணே கும்பாபிஷேகம் இப்படி கிளம்புற கும்பாபிஷேகம் நடக்கணும், இப்படி மழை பெய்யுங்கிறது நம்ம ஊரோட எவ்வளவு தெய்வ சக்தி தம்பி. என்னதுமே மழை வரும், காலையில மழை வரும். பக்கம் வரைக்கிட்டு சரியாக 2 மணிக்கு அடிச்சு ஊத்த போது பாத்துக்க. ரமேசன சாமான் எல்லாம் பத்திரமா வச்சுக்க. சரி விடுப்பா. பூங்குயிலே நான் தேட நாளாக காத்திருந்தேன்.
சரி நம்ம ஆளை கூப்பிட்டுவோம், அதான் நல்லது. அக்கா உட்காருங்க அக்கா. 2 அப்பதான் எங்கிட்ட கிளம்பிருச்சு. போட்டு போட்டு தூரல் சாரல் வருதுல்ல, நல்ல நம்மெல்லாம் நல்ல உள்ள கால எடுத்து வச்சா வரும். காரணம் என்ன? பயம். புதுக்கோட்டைன்னு சொன்னாரு, புதுக்கோட்டை மண்ணை அணித்தான்னா பயம். நேத்து போனவர்லாம் பப்பனுங்கார் துணிமணி இல்லாம ஓடிருக்காரு பாத்துக்க. இன்னைக்கு ஒன்னையும் அதே மாதிரி வச்சு விட்டுருவேன், துணிமணி இல்லாம. யாரு என்னைய வரட்டுல இன்னைக்கு அனிதா டான்ஸ்னு பேரை கேட்டனோ துணிமணி இல்லாம ஓடி போனா 1.5 கிலோமீட்டர். இன்னைக்கு வந்திருக்காரு தங்கராசு. பேரை கேட்டனுமே தம்பி வெளில வரணும்ல. ஏன் பயம்? ராமதாசனே அதான் டவுசர் மாட்டிக்கிட்டு இருக்கேன். எதுல? இல்ல சரி சரி சரி. ஏன் வரல? ஏன் பயம். அனிதா என்ன கிழிச்ச? வந்து வந்து அழகரு அனிதான்னு பேரை கட்டாவல ராமதாசன் எல்லாம் துணிமணி இல்லாம சட்டியோட இல்லாம உட்காந்து ஒரு நாள் பெட்டி வச்சிருக்காப்ல. உண்மையா அது என்னப்பா? இதோட என்ன தெரியுமா, நான் டான்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன், ஒரு நாள் நாடகத்துக்கே வரல தெரியுமா? பல்ட்டி முருகன் நாடகம் தெரியுமா? வரல. இதெல்லாம் காரணம் என்ன? பெட்டிக்காரக்கே பயம்னா என் கூட சேர்ந்து நிக்கிற பப்புனுக்கு எவ்வளவு பயம் இருக்கு. ஏடா தங்கராசு தங்க குச்சி அப்படியா? வரணும்ல. என்ன வரணும்ல? வாங்க. ஆளு நல்லா இருக்க, சரி, ஆனா வாய் சரியில்லை உனக்கு. இருக்கட்டும், பாப்பா என்ன பண்ணுச்சு? வாங்க. அப்புறம் அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அறிவு இருக்கான்னு கேக்குறேன். என்ன என்ன அறிவு? சூடு சுடு வெக்க. ஏய் ஓன் சவுடால வேற என்ன என்ன பண்ணுவீங்க? நாங்க பாதுகாப்போட நிப்போம். எப்பா நீ பாதுகாப்போட இல்ல, ஹெல்மெட் போட்டே வந்து நில்லு. யாரு அனிதா? என்ன பேரை சொல்ற? பேரை சொல்றது என்ன பெரிய பேரு சொல்றதா? பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரை சொல்ற? நீ என்ன பெரிய மம்மா கொடுக்கு? மம்மா புடுக்கு. ஏய் சரியான முக்கியம். அத்து புட்டு ஆண்டியா தெரிய போற. நீ சரியான ஆம்பள, நீ பேசி பாரு. ஒம்பல வாயை பொத்திக்கிட்டு இல்ல. ஆம்பள எவ்வளவு அரகவு மகன் நாரம் மகரா பாரு. யாரு? நீதான். எல்லா பெண்கள் வந்து அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. நீ என்ன ஓலப்பான ஒண்ணுக்கிட்ட மாதிரி லொடலொட பேசிக்கிட்டு இருக்க? ஓலப்பான ஓல குடிச்சுக்க போனா எப்படி போயிட்டு போயிட்டு அதே மாதிரி தான் அனிதாவோட. அனிதா என்னது? பெண்களுக்கு வாய் அடக்கம் ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு தங்கராசி கையடக்கம் ரொம்ப முக்கியம். அழகரே அடக்கமா தான் இருக்குது. அடக்கம் அம்மல உயிக்கும். அடங்காம அன்றாட கிளிக்கும். அன்றாட நீங்க போட்டு வந்திருக்கீங்க மொத. அத போடுற வழக்கமே கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும் உண்டு. நாங்க ஊத்து புட்டு திராளு. நாங்க ஊத்து புட்டு தெரிய மாட்டோம். நீ என்ன அவளே மம்மா? நீ பெரிய மம்மா கொடுக்கறியே. நீங்க பொண்ணம்மாவா? நீ புரிஞ்சு பொண்ணா பேன. உன்னை எல்லாம் போட்டலி நம்ம ஒத்த மகள குத்துனே. என்னடா புள்ள பூதியா கிடக்குது? ஆத்துட்டு வந்திருப்பான் போலப்பா. ஆமா ஆமா தெரிஞ்சா சரி. இங்க வா. ஏய் பெண்ன்றா மொத அடக்க வழக்கத்துல இருந்து கத்துக்க. ஆண்ன்றா மொத அடக்க நீ பேசு. ஒரு ஆமா ரெண்டுடா ஆகும்பா. ஒரு பெண்மகள் இவ்வளவு தூரத்துக்கு பேசிக்கிறியே, உனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கு? என்னால முடியுது, நான் பேசுறேன். உன்னால என்ன செய்ய முடியன்ற? உன்னையெல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிரு கூட உள்ள ஓட்டு ஓடியே போயிரு. என்னன்னாவது 10 நிமிஷம் உங்களெல்லாம் 1 நிமிஷம் பாக்குறதுக்கே விளங்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படியே விளங்கும்? ஆம்பளை என்னைக்குமே தன்மானத்தில் சிங்கங்கள், பெண்கள் என்னைக்குமே தன்மானத்தில் சிங்க குட்டிகையா. விட்டு கொடுத்து போற பழக்கம் ஆம்பளை கிட்ட மட்டும் தான் இருக்கு. விட்டு கொடுத்து வாழ்வதே பெண்கள்ட மட்டும் தான் இருக்கு. என்னன்ற? என்ன நல்ல உம்பளை கீழே கைய விடாம ஏன் சரியான ஆம்பளை ஏன் பயப்படுற? யாரு பயப்பட்டா? ஏன் பயப்பட்டன்னா எனக்கு உசுறு முக்கியமா? எங்களுக்கு உயிர் தான் முக்கியம். நீ வாட்டுக்கு பிள்ளை ஆய்க்கிற மாதிரி தான் ஒடிச்சு போட்டு போயிட்டு என்ன இனிமேல் நீ புள்ளைய காய்ச்சி நீ மரத்தை வச்சு அதுக்கு தண்ணிய ஊத்தி நீ பொலம் தள்ளி விட்டா அப்படி இல்லங்க. ஊண்ட இடம் இல்லாம தெரியுறான். எதுக்கு தம்பி? கொலைக்கிற நாய் கடிக்குமா? அது தப்புங்க பழமொழிய. நான் கேக்குற பாரு சொல்லு. கொலைக்கிற நாய் கடிக்குங்க. கடிக்கும். எப்படி? கொலைக்கிற நாய் கடிக்குமுங்க. அது எப்படிங்க? அது உண்மையான பழமொழி தெரியுமா? என்னது? குலைகிற நாய் தான் கடிக்காது. அது நம்ம போற இந்த குண்டிய குண்டி ஆட்டு பாத்தீங்களா? எப்பா அந்த நாய் தான் கடிக்காது. உண்மை பழமொழின்னு சொல்லாதே. தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்போட இப்ப யாராவது ஒருத்த பேசுறாங்களா? யாரு பேசுற நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன நீ நீ என்ன குறை கண்டுபிடிக்க
முடிச்சிட்டியா நீ ஊழ காத்து முடிச்சிருக்கீங்க என்ன பண்ற என்னது இங்க ஒரு முறைக்கு அக்காண்டு அமைக்கிட்டு இருக்கேன் இல்ல தூக்கி போட்டு அமைக்க போய் பாத்துக்க நான் ஒரு முறைக்கு நீ எனக்கு தம்பி மாதிரி இல்லன்னா உன்னை தூக்கி போட்டு என்னடா என்ன நீ மூடுறா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்டா பத்த ஒரு பெண்மகளுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆணவம் ஆகக்கூடாது ஒரு ஆணுக்கு இந்த அளவுக்கு வாய் அடக்க கூடாதியா இங்க பாருமா நான் இன்னமும் சொல்றேன் காளியாத்தா மீது சத்தியமா விட்டு கொடுத்து போறவர் ஆண்கள் மட்டுமே நான் இன்னமும் சொல்றேன் தங்கராசி காளியம்மாங்கிறது என்ன மாதிரி பெண்ணு அவளும் பெண்ணுதான் அதனால நான் ரொம்ப வாயடக்கி கையடக்கி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி பேசாதீங்க ரொம்ப மரியாதையா பேசுங்க இன்னைக்கு ஒரு பஸ்ல கூட ஒரு நிறமாச பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறவே ஒரு ஆம்பளை அதெல்லாம் இப்பெல்லாம் கிடையவே கிடையாது யாரு சொன்னா இப்பெல்லாம் எந்த பஸ்ல குடுக்குறாங்க நான் பஸ்ல வரையில ஒரு அம்மா குழந்தைய கையில வச்சு நின்னுகிட்டு இருக்குது மழை பெஞ்சிட்டே இருக்குது சீட்டுக்கு ஒரு ஆள் தான் உட்கார்ந்தாங்க ஆம்பளைய ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள் தான் உட்கார்ந்துருந்தாங்க அந்த அம்மா புள்ளைய வச்சுதான் நிக்குதே ஏன் மாறி உட்காந்து ஏமா நீ புள்ளைய வச்சு நிக்கிற நனைஞ்சிட்டு வந்திருக்க உட்கார மணி எது வேணா சொன்னா சொல்லலையே அதெல்லாம் ஆம்பளை வந்து அந்த காலத்துல சொன்னதெல்லாம் சரி இப்பெல்லாம் ஆளுக்கு ஒரு காலாட்டம் போட்டுக்கிட்டு செல்ல நோடிக்கிட்டே இருக்காப்பா அப்பெல்லாம் பேசாத அன்னைக்கு நானும் ஒரு பஸ்ல வந்தேன் நானும் பஸ்ல போறியா நான் ஒரு பஸ்ல வந்தேன் சரி அது நான் வந்த பஸ் மகளிர் ஃப்ரீ பஸ் தம்பி நான் காசு கொடுத்தானே வர்றேன் ஆம்பளைக்கு காசு தானே உட்காந்து காசு கொடுத்தாந்து ஏன் டவுன் பஸ் அப்ப ரெண்டு பொம்பளைங்க பக்கத்து பஸ் ஸ்டாப்ல ஏறிச்சுங்க சரி கூட்டமே இல்ல அல்லாத இருந்துச்சு என்கிட்ட வந்து ஒரு பொம்பளை சொல்லுது தம்பி கொஞ்சம் மாறி உட்காருங்களேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருவோம் முடிச்சு ஏக்கா நான் காசு கொடுத்து போறேன் ஏன் விஷயத்த நான் உட்காருவேன் உனக்கு என்ன வேற பக்கத்து போய் உட்காந்து கண்டு அந்த பொம்பளை உடனே ஆக்ஷனை போடுது இவன் எந்திரிக்க மாட்டான் போல இவனை வேற மாதிரி கிளப்புவோம் முந்தானே எடுத்துச்சு இப்படி வச்சுச்சு அப்பா தம்பி இதே உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா நீ எந்திரிச்சிருக்க மாட்டையாண்டு கட்டுச்சு நான் கேக்குறேன் இதே என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்திருந்தா என் பக்கத்துல நம்பி உட்காரும் நீ என்ன மயத்துக்கு முன்ன உட்கார மாட்ட நான் எனக்கு தெரியாம உன்னை வேணா நோண்டா போற நீ தெரியாம நீ நீ நினைக்கிற தப்பு இதே நான் உட்கார்ந்திருந்தேனா நீ எல்லாம் அழகர் மாதிரி பையன் பக்கத்துல என்ன தம்பி அழகரே வாப்பா இடம் இருந்தா பாரு இடம் அக்கா இருந்து உட்காந்துக்க அவன் நோண்டுவானே உள்ள விட்டு ஏன் ஜெயராஜ் வரட்டும் தம்பி ஜெயராஜ் நீ விடிய விடிய மிருதங்க உட்காந்துட்டு வாசிக்கிற உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் நீ அக்கா இருந்து உட்காந்துக்க அவன் எத்தனை இடத்துல என்ன எனக்கு தான் தெரியும் இதெல்லாம் அவங்களோட ரகசியம் எங்க பேசினாத நீ பேசாத நான் இறக்கப்படுவேன் செஞ்சு பாரு செஞ்சு பாரு ஓஞ்சு குத்துல ஹெல்மெட் காணா பேரு பாத்துக்க மரியாதை பேசு ஆளோட தூக்கி நொறுக்கிட்டு போயிருவேன் அரே அப்பா என்னப்பா மானகட்ட லூசு முண்ட உள்ள டான்ஸ் வருதுங்க முக்கு ரோட்ல மூணு பேர் போட்டாங்களா வானவட்டி ஆத்துல தண்ணி இழுவரடா வலுவா இழுக்குறாளடா ஆத்துல ஓடுதா ஏன்னு கேளுங்க நனைஞ்சிட்டேன்னா அது குக்கரை வளப்படுத்துறேன் ஆத்துல ஓடுதா தண்ணி தங்கராசி சும்மா இருடா தம்பி சொல்லி வச்சுக்க வார்த்தை தடிக்குது எனக்கு அப்புறம் வேற மாதிரி துடிக்கும் ஓகே கம்ப்யூட்டர் அப்படி அநாகரிகமா பேச மாட்டேன் தம்பி பாருடா டேய் அழகரே ஊரே வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போச்சான் ஊரே வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போச்சான் இந்த சக்கரத்தை மட்டும் உட்கார்ந்து ஒல வச்சுக்கிட்டா அது என்ன உட்கார்ந்து ஒல இதுல வைடி என்ன உன்னை ஒரு ஆளுங்க வேலைக்கு போட்டு விடுவ தம்பி கடையில விக்குதா சுக்கு எப்படின்னு கேளுங்க இந்த எலும்பு குடும்பத்துக்கு ஆகாதடா கடையில விக்குதா சுக்கு கடையில விக்குதா சுக்கு அட போது பாரு இதுல வேற எக்கோ வேறயா கடையில விக்குதா சுக்கு சரி தங்கராசி நீ சும்மா நின்னே என்னைய புடிச்சு ஒரு தடவை நான் பண்ண மாட்டேன் ஒருத்திக்கு அறுக்கவே தெரியாத இந்த அறுக்கவே தெரியாத சக்கலத்தி 50 அருகாமணிய அடுக்கி வச்சுக்கிட்டு நான் அதை புடிச்சு அறுப்பனா இதை புடிச்சு அறுப்பனாண்டாலாம் உனக்கு ஏண்டி இந்த வகை வரட்டி கிளட்டாட்டே வாரியா சந்தைக்கு வரட்டி கிளட்டாட்டே வாரியா சந்தைக்கு வரதா முடியல நடக்குதான் தெரியல வரதா ஏய் யாரியா உம்ப கொதது மானகிட்ட புண்ணாக்கு இங்க எதுக்கு ஏறதுக்கு வர பேசுமா அந்த மைக் நல்லா இருக்கான்னு பாத்து எனக்கு வேற வரட்டி கிளட்டாட்டே வாரியா சந்தைக்கு வரதா முடியல நடக்குதான் தெரியல வரதா முடியல நடக்குதான் தெரியல தந்தனத்தா ரோட்டுல தயிர் விக்கிற பொம்பளை ஓடுறா பாப்பா தந்தனத்தா ரோட்டுல தயிர் விக்கிற பொம்பளை தயிர் வேணா மயிர் வேணா சட்டிய தூக்குடி ஓ சட்டிய தூக்குடி ஓ சட்டிய தூக்குடி
தூக்கு சித்தப்பு தூக்கு கரண்ட் கடி பாப்புப்பா, தண்ணி அதுதானா கூட வந்துடாத கரண்ட் வயரு அதான் ஆளை காணோம்னு பார்த்தேன், ஒரு ஆளையும் காணுமே. நல்ல வேலை பயந்துட்டு. ஆமா எதை செஞ்சாலும் பொறுத்து செய்வோம், ஆசை நிறைவேற்றப்படும். ஆமா அன்பு சித்தப்புக்கு நன்றி. அதை கேட்டுக்குருவோம் இல்லை வேற ஒண்ணு. ஆமா இப்போ ஒரு பெண்மகள் நல்லா தான் பேசுற, ஆனா உன்கிட்ட மத்த சரக்கு இருக்கு. உட்காரு ஓ உட்காரு. சரக்கத்தை இப்ப பாத்துமே உங்க எதிய இப்ப கொஞ்சம் நேரத்துக்குள்ள அப்படி பேசாதீங்க. டேய் ஒரு நிப்பாட்டியா. ஆம்பளை ஏன் குடிக்கிறான் தெரியுமா? பெண்ணு வந்து எவ்வளவு அழகா உட்கார்ந்து நாடகத்தை எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு. அப்படி இல்ல மேடம், என்னங்க? ஒரு ஆண்மகன் ஏன் குடிக்கிறான் தெரியுமா? கொஞ்சம் நேரத்துல நாடகத்தை நிப்பாட்ட தெரிஞ்சா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி முகரைய பார்க்க ஒப்பாமத்த இங்க குடிக்கிறது. அதெல்லாம் நினைக்கிற தப்பு. ஏன் எவ்வளவு இப்படி நீங்க சொல்லி சொல்லிதான் ஒரு சில பேத்துக்கு பொண்ணே கிடைக்கல. அப்படி தம்பி பேசாதீங்க. அழகருக்கும் பொண்ணு கிடைக்கல, சேராஜுக்கும் பொண்ணு கிடைக்கல, யாரு ஒவ்வொருத்தரும் 4 வப்பாட்டி வச்சிருக்காங்க. ராமதாஸுக்கும் பொண்ணு, ராமதாசனுக்கு பொண்ணு கிடைக்கல. சரி சரி மயனுக்கு மயனுக்கு வேற ஆசை. ஒண்ணும் இல்ல. இந்த அளவுக்கு ஒரு அறிவா பேசுறீல முத. நீ பெண்ணு பெருமையா பேசுறல, ஆமா. உன் பெண் வர்க்கம் தானே, மும்பிட்டு உன் பெண் வர்க்கம் தானே. எங்க உனக்காண்டி யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்கல. எங்க யாராவது பண்ண டேய் சொல்லு. பெண்ணுக்கு பெண்ணு தாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. யாரா பண்ண சொல்லு. ஏன் வர்க்க இப்ப உனக்கு என்ன செய்யணும்ன்ற? எங்க உனக்காண்டி சப்போர்ட் பண்ற பெண்களை குலவ ஓட சொல்லு, உனக்கு ஆள் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். நீ எல்லாம் சோத்து தின்னவனா தான் உன்கிட்ட எல்லாம் பேசலாம். ஏன் வர்க்க எனக்கு மட்டும்தான். ஆத்தா ஏதோ யாரா அது? இந்த குலவ ஓடுறவங்களாம் வெள்ளி செவ்வாய்க்கு புரிஞ்சுக்கிட்டு அடி வாங்கியே கிடக்க போறீங்க. ஆட ஆத்தா உண்மையிலுமே நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் குழவை பிடிக்க எனக்காக நான் என்னை உங்க பிள்ளையா நினைச்சு இல்ல நல்லா சத்தமா போடுங்க பாப்போம். ஏ என்ன அம்புட்டு முக்காட போட்டுக்கிட்டு எந்திரிச்சு கொலை விடுங்க பாப்போம். எல்லாம் எந்திரிச்சு போடுங்க. ஏன்னா முக்காட போட்டு கொலை விட தெரியாதுடா. சரி அவங்க பெண்கள் போட்டாங்கல்ல, நீ பொம்பளை தானே, ஆமா. எங்க நீ கொலை ஓடு. ஏய் எனக்கு பதிலா நீ போடுமா? ஓ வேற பாரு நீ என்னடா அடிக்க ஓடு, நீ பொம்பளை தானே போடு. எனக்கு பதிலா ஏன் வர்க்க போடுது அப்பன்னையா ஆத்தா இன்னொரு தடவை போடுங்க. அவங்க பெண்ணு போட்டாங்க நல்லா இருப்பீங்கத்தா. ஏய் நீ பொம்பளை தானே போடு. அந்த பிள்ளையை நான் போடுறேன்டா. சீ அந்த ஏய் என்ன நீ புரியா? அந்த பிள்ளைக்கு பதிலா உனக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குதாயா? ஓய போய் வாங்குறேன். நீ லூசு. போடு மாமா. அக்கா மக்கா எப்படி போடுறா புரியா? ராமசாமா போடுங்க. எங்க மாமா போடுங்க. போட்டு புலந்துரு வேண்டிய. என்னது கூசுது? இங்க வா. அவர் ஓட்டு உனக்கு கூசுது. பாடி லூசு பண்ண வா. நாக்கு பாரு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. ஜவார் இங்க ராமதாசம்மா இங்க போடுங்க. மேடம் இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு. இங்க நீ அண்ணன் போட குலவ கூட போட வேணாம், உனக்கு கிடைச்ச சான்ஸ் தரேன். இப்ப போட்டார்ல ராமதாஸ் குலவை, அது ஆம்பளை குலவையா பொம்பளை குலவையா? ஏய் குலவை போடுறது உனக்கு பெரிய விஷயம். இதுல என்ன ஆம்பளை குலவையா பொம்பளை குலவையா? அது இருக்கு மேடம். இங்க இரு. எப்படி? இது வந்து பொம்பளை குலவை. ஏன் நாக்கு ஆடுற விதத்தை கணிக்கிறேன். இங்க இரு. இப்படி ஆடுதா, இப்படி ஆடுதா? ஆமா. வேணா 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 அப்படினா இது வேணா வேணா பொம்பளை குலவை. ஆம்பளை குலவை எப்படி தெரியுமா? நேரா திரும்பவே பின்னே டக்குனு முடிச்சு விட்ட. ஆமா அப்படித்தான். என் நாக்க இறந்து விட்டு தெரியவா கொய்யால ஊம குத்தா குத்த வைக்கிற போது. ஏப்பா பொம்பளை குலவை மட்டும் போட்டியலையா? எனக்கு ஒரு டவுட் அனிதா. ஒட்டு முடிய போய் மோந்து வைக்கல. உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மசுரா? இல்லங்க. சரி நீ என்ன பண்ணனு தெரியும், ஒழுக்க மறந்துக்க. ஐ வாண்ட் டு மேரி யூ. ஓகே. நீ என்ன பண்றேன்னு தெரியும். என்ன நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றே? அதுக்காண்டி நான் சும்மா விட்டு போக மாட்டேன். 1 ரூபா கொடுத்தனாலும் நான் உன்கிட்ட வந்து உன் விஷயத்தை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறேன் சொல்ல வரேன். ஏன் தெரியுமா? அப்படி புதிக்காலே இப்ப செஞ்சா செய்வியா? செய்வனே. நல்லா செய்வியா? எப்படி செய்வ? ஏ வர்க்கத்தை மட்டும் கேட்டிலையா? சரி. ஓ வர்க்கத்தை நான் கேட்கணும்ல. கேட்டு பார். சரியான நீ ஆம்பளனா தன்மானத்து சிங்கம். ஓ வர்க்கத்தை புறா நீ கேட்டு பதில் சொல்லணும்னா ஆபரேட்டர் முண்டமா தெரியா மனுஷன். டேய் அவரே முண்டை மாதிரினா நம்ம சகல எங்க எல்லாத்தையும் விசிறடிக்க அந்த சொல்லு. ஓடி சாப்பிடல நம்மள சொன்னாலும் சொல்வாங்கடா. ஏய் விசிறடிக்க சொல்லியா? அப்படியே சரி விடுமா. ஆண் வர்க்கம் என்னைக்கு சொக்க தங்கம். மிஸ் அனிகுஞ்சு இப்போ கடைசியா ஒரு வாய்ப்பு. அப்படி பாத்தீங்களா? என் சிங்க குட்டி அடிச்சியா? என்ன இவ்வளவு ஆம்பளை இருக்கா கடைசில இந்த 2-3 சரி இப்போ உனக்கு இத கூட விட்டுரு. இதுக்கு மட்டும் உன் வர்க்கம் ஒத்துக்கறட்டும், நான் பிரச்சனையை முடிச்சிடுறேன். ஏ வர்க்கம் எதையும் தாங்க இதேமியா நீ என்ன இங்க நாடகம் பாக்குற பெண்கள்ல எத்தனை பேரு மாமியாரோட உட்கார்ந்து நாடகம் பாக்குறா? கை தூக்க சொல்லு. அதா மாமியாரோட உட்கார்ந்து நாடகம் பாக்குறா? இவங்க எல்லாம் என் மாமியா தான். மாமியாளுக்கு கஞ்சி ஊத்தாது. அதே எப்படிடா அங்க பாரு அந்த அக்கா தூக்குமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு
இவன் வேற அப்படியே சொல்லி தொலைறானே. வீட்டுல பாதுகாப்பு விட்டு வந்திருக்கோம். அப்படி இல்ல மேடம், நான் என்னைக்குமே பொறுமையின் பொக்கிஷம். அதுக்காக நான் விட்டு கொடுப்பேன். பொறுமையின் பொக்கிஷம் நாங்க தாங்க. வாங்க மோதி பாப்போம். ஏன்னா எல்லாத்தையும் நேரத்தோட பண்ணணும். பட்டம் தவறுனா நட்டம்டுவாங்க. காலம் நேரம் ரொம்ப முக்கியம். அடுத்து பொம்பளை சோற போட வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் பாத்திரத்துக்கு வேலை கொடுக்கணும்ல. என்ன பாத்திரப்பா? கதாபாத்திரம். சரியா? அதனால நீங்க செய்றீங்க இல்ல, இப்ப செய்வதை நீங்க முறையா செய்யறான்னு பாப்போம். அப்படியா? ஆமா. ஏங்கிட்ட வந்து இன்னும் வியாபாரம் பொறுத்துக்கு சொந்த பழம் இத தேரட்ட இன்னைக்கு பழம் செக்க சவந்த பழம் இத தேரட்ட இன்னைக்கு பழம் இது எல்லாரும் வாங்க பழம் ஆரம்பக்குன்னு பிறந்த பழம் எத்தனை பேத்துக்கு அந்த பழம் பாத்தியா? எத்தனை பேத்துக்கு அந்த பழம் பாத்தியா? எத்தனை பேத்துக்கு அந்த பழம் பாத்தியா? ஏங்கிட்ட இருக்குது குளிய பாத்தியா? ஏய் காரக்கம்மா புடிச்சு பார்க்க மாட்டம்மா. ஏன் வாயில வைக்க மாட்டம்மா? தங்க குஞ்சு என்னங்க? ஒரு பக்கெட்டு பார்த்தா நீ எனக்கு தம்பி முறை, சரி. ஒரு பக்கெட்டு பார்த்தா நீ எனக்கு மாமா முறை. சரி. இல்லன்னா நான் கொடுத்துட்டு வாயில மொத்தம் என்ன முறை கட்ட முட்டுன்னு சொல்ல வர்றேன். நான் அப்படி சொல்லுவேன். நான் ரோசப்பட மாட்டேன். நான் எது எனக்கு தேவையோ நான் அடைய தொட்டிக்கு என்ன லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். முண்டமா கூட நீ தெரியுவேன். நம்ம கம்பெனியா இருக்க. பாத்து ஆமா. எந்த பிள்ளை மாத்திட்டு இருக்க? ஏ சில்லா சில்லா, ஏ சிலக்கு சில்லா, நீ பொல்லாதவே மதுரை ஜில்லா. ஏ சில்லா சில்லா, ஏ சிலுக்கு சில்லா, நான் அணைச்சு கட்டி இருக்கி நல்லா. ஏ 10 விரல் தீக்குச்சி, ஓ 10 மேனி தீண்டுச்சு. 10 விரல் தீக்குச்சி, 10 மேனி தீண்டுச்சு. முத்தமட்டா வேர்த்து போச்சு மேற்கு, என் முந்தாண்டையில் முந்தன் மூச்சு காட்டு. ஏ சில்லா சில்லா, சிலுக்கு சில்லா, நான் அணைச்சு கட்டி இருக்கி நல்லா. குலுக்கு சீட்டு உனக்கு தாண்டா விழுந்திருக்கு. ஏன்பா சாப்பிடுற போப்பா, வாய்ப்புன்னா போ. மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஓட்டு கொண்ட மேல மண்ட ஓட்டு மண்ட மேல கொண்ட ஓட்டு. இதுக்குத்தான் நான் சொல்ல. வெளியில அப்படி இருந்தாலும் உள்ள காட்டி கொடுக்க அப்படியா? நான் தெரிஞ்ச அழகிகளா நீங்க என்ற சோட்டி உனக்கு தீபவா வச்சிக்கவா சொல்லி கொடுங்கடி. கத்தரிப்பு நமக்கு போட்ட சின்ன பையனி, கத்தரிப்பு நமக்கு போட்ட சின்ன பையனி, உனக்கு ஓட்டருக்கு ஊறுகாயா தொட்டு கவாடி, ஓட்டருக்கு ஊறுகாயா. இதுதாண்டா அழகரு மயிர் உடுங்கி ஆட்டம். பப்புன்னு நல்லா தான் மயத்தை புடுங்கினாண்டு ஊர்ல பேசணும்டா. காலையில பேசுவாங்கல்ல. என்ன மயிரை ஓவரா புடிக்கிட்டா இழப்பு வருது. நீ மூடுப்பா, நீ எங்க ஓவர் எனக்கு தெரியும். நீ வா சுடு சாம்பலை போட்டு இழுத்து விட்டுரு. தண்ணியை போடுவீங்களா? தனித்தனியா அப்படி சொல்லுங்க. சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் the point பிடிச்சு. இதராவோ என்னப்போ? இல்ல இதராவோ ஓரமா சொல்ல வரேன். நீங்க பதட்டப்படாதீங்க, என்னைக்குமே நான் உறுதியாக தான் இருப்பேன். வேலையை ஆரம்பிப்போம்மா. தந்தானே தாண்டனே தன்னினா தன்னினா தன்ன தந்தானா தன்னனா தன்னனா நன்னனா. என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா சேதி என்னக்கா எசித்தாண்ட எந்திரிச்சான் சொல்லக்கா முத்து பல்லக்கா. என்னவோ என்னவோ ஆத்தில காத்தடிச்சா அலையோடும். இழுத்து போட்டாவே தம்பிக்கு பிடிக்காது நினைக்க. அப்படியே உசரண உசாரி நீ ஓரமாக உட்காரு. உசரண உசாரி நீ
என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே முன்னாடி வந்தாடும் ரோசாக்களே 6 நாளாச்சு கண்ணம்மா என் ஆசைதான் திரளடி பொன்னம்மா 6 நாளாச்சு கண்ணம்மா என் ஆசைதான் திரளடி பொன்னம்மா அது என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே சி அது எப்போ போய்கிட்டு மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான் எப்பதான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக புதுக்கோட்டை அணித்த உசுரவாடுது ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் நாளைக்கு செல்லுவோம் மேல நாளைக்கு மச்சான் 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 ஆசை மச்சானே ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே நாளைக்கு செல்லுவோம் மேல நாளைக்கு நான் முட்டி வச்சு கும்பிடுச்சு உறவிட்டாங்க பறந்து குத்துதடா மாடு இப்ப ரொமான்டிக் ஆடுவோமா பாப்போம் அப்ப மாடு என்ன பண்ணுது கோழிக்கறி குழம்பு ஆக்கி வச்சு தூம்பு கோழி குழம்பு எலும்ப விட்டு சூம்பு நல்லா இருக்கு தலைவால எல்லாம் போடவா ஏ அனிதாவே உன்ன நான் வாய் போடவா சும்மா நடிக்காதம்மா உனக்கு பிடிக்காதா இல்லை நீங்க எப்போ அந்த வேலை செய்யறேன்னு சொல்லுங்க நான் ரெடி பண்ணிட்டு வரேன் கோழிக்கறி குழம்பு எலும்பு நல்லா சூம்பு இன்னும் எலும்பு நான் அந்த உள்ள இருக்கிற சாறு வரும் மஸ்துன்னு பார்த்தீங்களா கோழிக்கறி குழம்பு கோழிக்கறி குழம்பு விழுந்து கடிச்சா புரிவேன் குழம்பு கவனம் இங்கதான் இருக்குன்னு மாறவே கூடாது இங்க நான் உள்ள வச்சிருக்கேன் இங்க ஆல்ரவுண்டுக்கார மண்டையில எறியணும் கோழிக்கறி குழம்பு கோழிக்கறி குழம்பு கோழிக்கறி குழம்பு பிடிச்சிட்டியா அப்படி இருக்கணும் அண்ணா டேய் உன்னை போல ஒரு உடுத்தாள் நான் பார்த்ததே இல்லடா இங்க வாயே நீ அவனு ஊத்தாலும் நீ ஊத்தாளுதான் அவன் எனக்கு தம்பி நான் உனக்கு தம்பி நீ அக்கான்ற மறந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருக்க அது சில நேரத்துல அப்படிதான் சங்கு சிரிப்பாயுது அனிதா இங்க வாயே என்னங்க நான் விளையாட்டுக்கு தான் பேசுவேன் என் நெஞ்ச தொட்டு பாருவே அது அனிதாண்டே சொல்லும் என் நெஞ்சே உன் பேரத்தேன்னு சொல்லுது கொஞ்சம் கைய கீழே இருக்கு நான் பயப்பட மாட்டேங்க தெரியும்டா உன்னையும் என்னையும் நாகேந்திரன் போட்டிருக்காருன்னா அவர் பேரை எந்த அளவுக்கு நம்ம தெருவில் விடுவோம் நமக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு எடுத்து தரணும் கவலைப்படாத அவர் நம்ம 2 பேத்துக்கு ஒரு முறைக்கு மாமா வேணும் என்ன சொன்னீங்க ஆமாப்பா என்ன மாமா வேணும் மாமாவா ஆமா எப்படி சொல்றீங்க இங்க என்னை கூட்டி வந்தது யாரு அண்ணே நாயேந்திரன் நாகேந்திரன் உன்னைய கூட்டி வந்தது யாரு அண்ணே நாயேந்திரன் தான் 2 பேத்தையும் கூட்டி விட்டது யாரு மாமா கூட்டி விட்டாரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நம்ம காலகாலத்தை ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நினைப்பாப்புல உங்களுக்கு நாடகத்தையே கொடுக்க மாட்டேன்டா நாசமத்து போறீங்க வேலைன்னு பாக்கணும்ல கண்டிப்பா உங்களுக்கு அண்டியே என்ன பிடிச்சிருக்கா கண்டிப்பாங்க ஏன்னா அடுத்து வள்ளி மங்கையர்கள் வரணும் கதைக்கு நாயங்கள் நிறைய பேர் இருக்காங்க தங்க குச்சி பப்புன் டான்ஸ் வந்து சாம்பார்ல வைக்கிற ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறத தவறுமே தவிர மொத்த சாப்பாட்டையும் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது கண்டிப்பா இலையில நமக்கு ஒரு ஓரந்து முழு சாப்பாடெல்லாம் உள்ள கிடக்குது இதை விட நேரத்தோட ஆரம்பிச்சது நம்ம நினைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அதனாலங்க உண்மைக்குமே காதல் பண்றத முறையா பண்ணோம்ல ஆமா
ஊடுமாட செய்வீங்களா? செய்யுங்க. சரி. உங்களுக்காண்டி இதே என்னுடைய காதை எடுத்து ஓதுறேன். ஃபுல்லா எடுத்து லைட் வச்சுக்கணும். கண்ணே அனிதா, வாழ்க்கையில 1000 பேர் உன்னிடம் வந்தாலும் என்னை நீ மறக்கவே கூடாது. 1000 பேர் என்ன, நீ ஒரு ஆள் மட்டும் வந்தா போதும். ஏன் அதெல்லாம் வேணாப்பா, கவலைப்படாத. உனக்கு ஒரு ஆள் வந்து நான் அதோட வாழ்க்கையை வெறுத்துற மாதிரி. பொள்ளாச்சி மலை ரோட்டிலே ஒரு பொண்ணை பாரு சோக்குலே, பொள்ளாச்சி மலை ரோட்டிலே ஒரு பொண்ணை பாரு சோக்குலே, நான் தான் உனக்கு மாப்பிள்ளை, இதை கேட்டு பாரு ஊரிலே, என்னாட்ட ஒரு ஆண்டு இல்லை எங்கேயும் இல்லை, சொன்னாக்க நீ கேட்டு பொய்யேதும் இல்லை, என்னாட்ட ஒரு ஆண்டு இல்லை எங்கேயும் இல்லை, சொன்னாக்க நீ கேட்டு பொய்யேதும் இல்லை, பொள்ளாச்சி மலை ரோட்டிலே ஒரு பொண்ணு பாரு சோக்கிலே, சிம்ரன் போல ஸ்டைலாத்தா சின்ன பொண்ணு இருக்கா, சின்ன சைஸ் ஐஸ்வர்யா போல தான் இருக்கா, மன்னதன் போல்தா பிள்ளை கொஞ்சம் அழகுதா, உள்ளும் ஸ்டைல பார்த்தாக்க சச்சின் தெண்டுல்தா, பொண்ணு கிட்ட மாப்பிள்ளை சலா போட நேரம் சாத்தி மூத்தா ஆகட்டும் பைய வீர பாரு, பொண்ணு போல மின்னு போல உள்ள பொறுக்கணும், அட மின்னு திருப்பு வைரம் போல பிள்ளை இருக்கணும், கருத்த வண்ணம் வெளுத்த உள்ளம் கொடுத்த கையை சிகப்புடா, தவறு செய்யும் மனுஷனுக்கு எங்க அண்ணன் நெருப்புடா, பொள்ளாச்சி மலை ரோட்டிலே ஒரு பொண்ணு பாரு சோக்கிலே, அட நான் தான் உனக்கு மாப்பிள்ளை, இதை கேட்டு பாரு ஊரிலே, மாப்பிள்ளை மாப்பிள்ளை மனத்த போகும் மாப்பிள்ளை, விவரமான ஆப்பிள்ளை, மாவில தோரண கட்டுங்கடா, மங்கள வாத்திகள் கொட்டுங்கடா, முத்தேரத்தில பள்ளாத்து இன்னே போகுது, மொத்த சனவு ஊர்கோலம் இன்னே போகுது, நாரே தப்பட்ட ஓயாம கொட்டை முழங்குது, ஐயே தந்த ஆட்டு பூமி குலுங்குது, இங்கு வான வேடிக்கை இங்கே கொஞ்சம் பாரு, சொர்க்கம் போல ஆயாச்சு இப்ப நம்ம ஊரு, தங்க தரிக வெட்டி கட்டி பொண்ணு மினுக்கிறா, புது வெள்ளி தரிக வெட்டி கட்டி பையன் அசத்துறா, மனசுக்குள்ள எதையோ நினைச்சு பொண்ணு சிரிக்கிறா, மௌனமாக பார்த்து பார்த்து நம்ம பையன் ரசிக்கிறா, பொள்ளாச்சி மலை ரோட்டிலே ஒரு பொண்ணு பாரு சோட்டிலே, அட நான் தான் உனக்கு மாப்பிள்ளை, இதை கேட்டு பாரு ஊரிலே, என்னாட்ட ஒரு ஆண்டு இல்லை எங்கேயும் இல்லை, சொன்னாக்க நீ கேட்டு பொய்யேதும் இல்லை, என்னாட்ட ஒரு ஆண்டு இல்லை எங்கேயும் இல்லை, சொன்னாக்க நீ கேட்டு பொய்யேதும் இல்லை, பொள்ளாச்சி மலை ரோட்டிலே ஒரு பொண்ணை பாரு சோட்டிலே, அட நான் தான் உனக்கு மாப்பிள்ளை, இதை கேட்டு பாரு ஊரிலே. இந்த நாடகத்திற்கு நடனமாக நடிக்கும் பாசமிகு சோதரி புதுக்கோட்டை அனிதா அவர்களுக்கு நமது கிராம பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார். ரெண்டையும் கொடுக்க மாதிரி எனக்காக பொன்னாடி அணிவித்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் நன்றி நன்றி. இருந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மறி கொழுந்தி மல்லிகைப்பூவி மாமக பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்சவரம் வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தே ஏ மல்லிகைப்பூவி மறி கொழுந்தி ஏ மல்லிகைப்பூவி இந்த மாமக பிடிக்கலையா
ஒன்ன நானும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூரு போகும்போது தாமர புனியும் எந்த மார்போடு சாயும் போது நெஞ்சரையின் நான் உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா குட்டி ஒன்ன பிரிஞ்ச மனசு வாயுமா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை கீரை போ சொக்கணும் தன்னால ஏ மச்சான் ஏ மல்லிகை வச்சான் ஏ மச்சான் மச்சான் மல்லிகை வச்சான் சரியில்லை என்னவோ உண்டாச்சு பூவெடுத்து அதை கீரை போ சொக்கணும் தன்னால அடைக்குது வேணாம் ஆட்டுகிற ஓரத்தில திசாயும் உயரத்தில அத்த மகனியும் நான் அன்போடு பேசையில ஆட்டுகிற ஓரத்தில திசாயும் உயரத்தில அத்த மகனியும் நான் அன்போடு பேசையில தட்டி கொடுக்கிறான் தனியாக போகும்போது வரும்போது உன்னடப்பு மனசை வட்டுதடி ஓ பிரிவு உசிர போக்குதடி ஓ பிரிவு உசிர போக்குதடி மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே இந்த மாமமக பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச பரவலிகிலையா வந்து நில்லி இந்த மாமமக பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச பரவலிகிலையா வந்து நில்லி பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடு